இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவனுடைய சத்தத்தை நம்ம எப்படி கேட்கறது? கேட்க முடியுமா? அப்போ வந்து அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னா, அதுக்கு நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல 2 வகையா. இப்போ அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்கள்ட்ட தேவன் எந்த வகையில பேசுறாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எப்படி கேட்கறது? அபிஷேகம் பண்ணப்படாதவங்க எப்படி கேட்கறது? அவங்க கூட எப்படி தேவன் இடைப்படுறாரு? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, நான் உங்க யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் பங்கு கொள்ளணுங்கிற அந்த ஆவல் இருந்ததுன்னா இந்த சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் கேட்ட மாதிரி தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்கறது? இப்போ அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஈஸி. உங்களை முன்குறிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பரலோகத்தை திட்டத்தின்படி நீங்கள் அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்தில் இருந்தீங்கன்னா, அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் உங்ககிட்ட வந்து பேசுவார். ஓகேவா? இந்த கழுதை மூலியமாக கூட வந்து உங்க கூட பேசுவார். சரி, பார்க்குற விஷயங்கள் எது மூலியமாக வச்சு உங்ககிட்ட பேசுகிறார், உங்களுக்கு அந்த சத்தங்க ரொம்ப கிளியராக தெரியும். இது என்கிட்ட பேசுகிற, இது எனக்கு என்ன கர்த்தர் பேசுறதுன்னு உங்களுக்கு அது புரியும். ஓகேவா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர் என்ன நேசிக்கிறார், அவர் தான் என்ன படைச்சாருங்கிற அந்த உணர்வோடு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரைங்க வச்சுக்கோங்களேன். அது சபைக்குள்ளே சொல்கிறேன், இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படி வேணும். ஓகே, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, தேவ அன்புக்குள்ளே வந்துட்டீங்க வச்சுக்கோங்க. அவர் உங்ககிட்ட எப்படிலாம் பேசுவார்னா, இப்போ நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது அந்த வசனம் இது என்ன எனக்கு உண்டான வசனம், இந்த வசனம் என்கிட்ட பேசுதுங்கிற அந்த உணர்வு, அப்படி வசனத்தின் வழியாக பேசுவார். நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது ஊழியக்காரங்கள் வழியாக பேசுவார். இல்லை மேபி ஜெபிக்கும் போது அந்த மாதிரி கூட வந்து ஒரு சிந்தையை கொடுத்து அவர் பேசுவார். தூங்கும்போது கனவுல பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். அதே மாதிரி இப்போ புறஜாதியார் மூலியமாக கூட வந்து பேசுவார். நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு குரூப்பில் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே பேசுகிற ஒரு வார்த்தையின் மூலிமா அது வந்து உங்கள் காதில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அது மூலிமா உங்ககிட்ட பேசுவார். நிறைய வகையில் உங்ககிட்ட பேசுவார். பரலோகம் உங்ககிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா ஓகே. இது அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இதுவும் அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேவனுடைய சத்தத்தை அதிகமாக கேட்கணுங்கிற அந்த வாஞ்சை உங்களுக்கு இருந்ததுன்னா பைபிள் அதிகமாக வாசிங்க. ஓகே, தேவன் உங்ககிட்ட வசனத்தின் வழியாக தான் வந்து பேசுவார். ஓகேவா? ஏன்னா வேறொரு தேட்டர் நான் போகிறேன், வேறொரு தேட்டர் வருவார்னு சொன்னார்ல, வந்து என்ன நினைப்பு விட்டுவார், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை அவர் வந்து நினைப்பு விட்டுவார் சொன்னார். அப்போ அவர் ஞாபகப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட ஏதாவது ஸ்டஃப் இருக்கணும்ல. நமக்கு வசனமே தெரியாமல் இருந்தனா அவர் என்ன ஞாபகப்படுத்தினா நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? நமக்கு வசனம் கொஞ்சமாவது உள்ளாது. வசனம் பாடல்கள் வழி, பாடல் மீன்ஸ் வசனத்தை பாட்டாக எழுதி இருக்காங்களா, அதன்படி நம்ம துதிக்கும் போது அந்த வரிகள் மைண்டில் இருக்கும். அப்போ அது மூலிமா பேசுவார். இல்லை சர்ச்சில் வந்து அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாக வாசிப்பாங்க இல்லையா? அதுக்கு மூலியமாக உள்ள மெசேஜில் அந்த கண்டென்ட்டில் ஒவ்வொரு சம்பவங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மைண்டில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நான் படிக்காத பையன், அதனால் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னும் படிக்கிறவங்களுக்கு எல்லாமே மைண்டில் இருக்குன்னு கூட வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது அப்படி அந்த வசனம் உள்ளே போக தான் உங்களுக்கு அவர் பேசுகிறது வந்து புரியும் இல்லையா? இது ஓகே. இது ரட்சிக்கப்பட்ட புதுசில் அபிஷேகம் பெற வரைக்கும் உள்ள அந்த அனுபவத்தில் சொல்லலாம். அபிஷேகம் பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தேவனுடைய சத்தம் வந்து எப்படி இருக்கும், எப்படி அவங்க கேட்குறதுக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னா, கண்டிப்பாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நமக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா, பெண் மான்களை ஈன செய்யுமா. அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ வல்லமையான சத்தத்தை நீங்கள் கேட்கணும். நீங்கள் உங்கள் மாம்சத்தில் கேட்கணும்னா அது கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் இருக்கணும், குவாலிஃபைடாகவும் நம்ம இருக்கணும். ஓகே, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேனே, அப்போ ஈஸியாக கேட்டுடலாம் தேவனுடைய சத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் சொல்லும்போது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். தேவன் உங்ககிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி வேணால் பேசிடுவார். ஓகே, அவர் தாழ்த்தி அவருடைய ரூபத்தை இது பண்ணி ஃபுல்லாக உங்ககிட்ட பேசிடுவார், உங்ககிட்ட கொடுத்துருவார். சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அப்படி கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தனக்குன்னு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஜனம். அவங்க மீட்கப்படும் நாளுக்கு உண்டான முத்திரையான பரிசுத்த ஆவியானவர், அதாவது தேவ ஆவியா அவங்களுக்குள்ள செலுத்தி இருக்காரு இல்லையா? ஓகேவா? அப்போ தேவன் ஆவியா மாறி ஒரு சரீரத்துக்குள்ள, ஒரு மாம்சத்துக்குள்ள புகுந்திருக்காரு. அப்போ அந்த சத்தத்தை கேட்கணும்னா கண்டிப்பாக ஆவியானவர் இருக்காருன்னா சத்தம் கேட்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து கேட்க முடியும். சரி, ஓகே. குவாலிஃபிகேஷன் என்னென்னா வசனத்தில் இருந்தே வரும். ஃபஸ்ட்டு நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். ஓகேவா? அபிஷேகம் பெற்றவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னென்னா அபிஷேகம் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிதல் இருக்கணும். ஓகே, இப்போ ஏன் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு இப்போ பர்டிகுலராக சொல்கிறேன்னா, மற்றவங்கள இப்போ ஒரு பாவ மனுஷன்ட்டு பேசணும்னா அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து பேசிடுவார். ஓகே, யார் மூலிமா வேணா. ஓகே, ஏன்னா அது அவருடைய பிரதான வேலை. அந்த பாவி வந்து
மறைச்சு போகிறது தேவனுக்கு சித்தம் இல்லையா? பாவத்திலே மறைச்சு போகிறது தேவன் சித்தம் இல்லையா? அதனால் வருவார் பேசுவார். ஓகே. ஆனால் இது அப்படி கிடையாது. தேவனுடைய ஆவியை பெற்று பரம ஈவ ருசி பார்த்தும் நம்ம பின்னாடி போயிட்டோன்னா அதை வந்து மீட்க முடியாதுன்னு வசனமே சொல்லியிருக்கு நம்மளை. ஓகே. அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் வேணும். முதல்ல கீழ்ப்படிணும். ஓகே. அவர் பலியே அல்ல, கீழ்ப்படிதலை தான் விரும்புகிறார். 1 சாமுவேல் 15:22 நினைக்கிறேன். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல். எதுக்கு கீழ்ப்படினா? ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த கமாண்டுக்கு கீழ்ப்படியணும். சரி, ஆவியானவர் சத்தம் எப்படி இருக்கும்? ஒன்று, நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெறாதவங்களும் மேபி எல்லா டைப்பாக அவங்களும் பார்ப்பீங்க இல்லையா? அந்த கமாண்டு எப்படி இருக்கணும்னா, ஆவியானவருடைய சத்தம் எப்படி இருக்கணும்னா, ஆக்சுவலாக அது ஒரு கமாண்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? வார்த்தை கம்மியாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும், ஆனால் ஒரு அதிகார குரலில் இருக்கும். அதிகாரம் மீன்ஸ் நமக்கு தெரிஞ்ச, இப்போ நம்ம அப்பா வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் வச்சுக்கோங்க. எப்போவுமே அவர் ஃபோனில் ஏதாவது பேசும்போது அந்த குரல் எப்படி கணீர்னு இருக்கும் இல்லையா? இப்போ வீட்டில் வந்து நம்ம கூட பேசி விளையாடும்போது நார்மலாக இருக்கும். பட் பேசும்போது, இன்னொருத்தவங்க கூட பேசும்போது கேட்கும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு கணீர்னு, அது எப்படி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே. அந்த மாதிரி ஆவியானவர் சத்தம் இருக்கும். ஓகே. அதை நம்ம கீழ்ப்படியணும். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். கர்த்தருடைய அவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா அது கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். ஓகே. அபிஷேகம் பெற்றோம். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் கீழ்ப்படிதல். ஓகேவா? இப்போ ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்னன்னா பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் மீன்ஸ் உங்களுக்கு தேவனை தவிர வேறு எதுவும் உலக காரியங்கள் அது இதெல்லாம் வந்து இருந்தாலும் தேவனுக்கு கூட இடைப்பட முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அழகாக யாத்ராகமத்தில் இருக்கும். மோசேட்ட தேவன் பேசுவார். ஓகே. ஜனங்க மத்தியில் பேசுகிறதுக்கு, நீ இன்றைக்கும் நாளைக்கும் அவங்கள பரிசுத்தம் பண்ண 3ஆவது நாள் நான் வந்து அந்த மேகத்தில் வந்து இறங்குவேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போது அவர் தேவனுடைய சத்தத்தை மட்டும்தான் இந்த இஸ்ரேல் ஜனங்க கேட்குறாங்க. அதுக்கே அவங்கள வந்து சுத்திகரிக்கிறாங்க. அவங்கள வந்து குளிக்கிறாங்க, துணியெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறாங்க, வந்து என்ன சொல்ற கணவன் மனைவி சேராமல் இருக்காங்க. இப்படி அவங்களுக்குரிய பரிசுத்தம் தேவைப்படுது. இப்போ நம்ம சரீரத்துக்குள்ள வாசம் செய்கிறார். நமக்குள்ள வந்து தேவனை அல்லாத சிந்தை, இந்த உலக சிந்தை, இந்த பிசாசனுடைய விஷயங்கள் இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் தேவன் உங்ககிட்ட பேச முடியும். ஓகே. பேச முடியும்னு சொல்கிறத விட அவர் பேசுகிறத உங்களால் கேட்க முடியும். ஓகேவா? அவர் பேசுவார், அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன். ஓகேவா? 3ஆவதா உணர்வின் ஆவி வேணும். ஓகேவா? உணர்வின் ஆவி, அதாவது உணர்வு மீன்ஸ் சென்ஸ். ஓகே. அந்த சென்சிட்டிவ் நமக்கு வேணும். இப்போது நம்ம தொடுறோம் ஆயிலுக்கு, இதை நம்ம சென்ஸ் பண்ணுறதுனால நமக்கு புரியுது. இப்போ நாக்கில் வந்து அந்த சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல. காரம் நாக்கில் வச்சா இது காரம்னு புரியுது, உப்பு வச்சா அது அதனுடைய டேஸ்ட் புரியுது, சர்க்கரை இனிப்பு புரியுது, இனிப்பில் உள்ள வேரியேஷன்ஸ், ஒவ்வொரு பொருளில் உள்ள இனிப்பு நமக்கு தெரியுது. இது வந்து சென்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உணர்வு. ஓகே. அப்போ அந்த உணர்வின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கணும். ஓகே. பெற்றிருக்கணும் சொல்கிறத விட அபிஷேகம் பெற்றவங்க பெற்றிருப்பாங்க, அதை அனுமதிச்சிருக்கணும். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உணர்வின் தன்மையை நீங்கள் உங்கள் மாம்சத்துக்கு விட்டு கொடுத்து அனுமதிச்சு இருந்தால் தான் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்க முடியும். ஓகேவா? அவர் ஃபஸ்ட்டு எப்படிலாம் பேசுனாங்களோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அபிஷேகம் பெறாதவங்கக்கிட்ட எப்படிலாம் பேசுவார்னா, அப்போது அவங்கள்ட்ட அப்படிலாம் பேசுகிறாருன்னா உங்ககிட்ட இன்னும் அதிகமாக பேசுவார். தேவனுடைய தன்மை எப்படின்னா, அவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஓகேவா? நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஓகே. உண்மையில என் கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அதை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவே வசனம் என்ன சொல்லுது? அவர் கற்றுக்கொள்ளுகிறவரை போல பிதாவினுடைய சமூகத்தில் போயிருக்காரோ. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்கிறார். ஓகே. என்னுடைய நுகத்தையத்துக்கு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஓகே. அவர் கற்றுக் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கற்றுக்கொள்ளுகிறவரை போல இந்த உணர்வின் ஆவியை பெற்று இருந்தது. அதான் இந்த சென்ஸ். அவர் நம்மளை இப்போ இந்த இடத்துல இருக்கார், அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம சரீரத்தில் உணரணும். புரியுதா? அவரை நம்ம ஸ்மெல் பண்ணணும். அவர் இந்த இடத்துல இருக்கிறாருன்னா நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியும். ஓகேவா? அந்த பரிசுத்த ஒரு வாசனையை நுகர முடியும். அவருடைய தொடுதல் இங்கே இருக்கார், அந்த ஃபீல் நமக்கு நல்லாவே தெரியும். அதான் இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பெற்றவங்க பெறாதவங்க வேறு பிரித்து சொன்னேன். ஓகே. உங்களுக்கு நல்லா தெரியும்னுங்கிறனால அதை வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஓகே. உங்களால் பார்க்க முடியும், நேக்கட் ஐயில் வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஒரு செவத்தை தான் பார்ப்பீங்க, ஆனால் அங்கே அவர் நிற்கிறத உங்களுக்கு அப்படியே தெரியும். ஓகே. நீங்கள் கண்ணை மூடி இருக்கீங்களோ திறந்துருக்கீங்களோ அப்படியே தெரியும். ஓகே. அப்போது அந்த சென்ஸ் வந்து உணர்வின் ஆவி கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். சரியா? இந்த மொத்தத்தில் அவரை ஃபீல் பண்ணுறதையும் வந்து சொல்லிட்டு பார்க்குறது கேட்குறது இது எல்லாமே. சரியா? அப்போது 4ஆவதா உள்ள விஷயம், இது ரொம்ப 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 எசென்ஷியல். ஓகேயா? அவர் பேசுகிறாருன்னா அதை கேட்குறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும். அவர் சத்தத்தை கேட்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, அவசர அவசரமாக கர்த்தர் வந்து பேசு. இப்போ நம்ம வீட்லேயே வந்து இப்போ நம்ம வீட்டுக்காரோ இல்லை பிள்ளைங்க ஏதாவது பேசுனாலும் இருன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு கடற்கரை வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் இருப்போம் இல்லையா? பல வீடுகளில் பார்க்க முடியுது. சரியா? அப்போது அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்ககிட்ட பேச முடியாது. இப்போது பரலோக ராஜ்யம் பிதாவாகிய தேவன் அவர் இறங்கி வந்து பாவ சாயலில் இருக்க மனுஷனோட பேச வரது
ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இறங்கி பேச வராருன்னா நீங்கள் நினச்ச டைமில் அவர் வர மாட்டார். அது புரிஞ்சுக்கணும். ஓகே, இது பரலோகத்தை பலவந்தம் பண்ணி எடுக்கணும், கட்டி எடுக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஓகேவா, அதாவது ஏன்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை அவர் மீட்டு கொண்டார் இல்லையா, மரணத்தை ஜெயிச்சார் இல்லையா, ஜெயிச்சதுக்கப்புறம் அது கிடையாது. பரலோக ராஜ்யம் இப்போவே இங்கேயே இருக்குது, இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு. அது பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம். ஓகேவா, அப்போ அதை ஏன் நம்ம வந்து பலவந்தம் பண்ணணும்? நம்மக்கிட்ட குறை இருக்கனால. நம்ம கிட்ட குறை இல்லைன்னா நம்ம பலவந்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புங்க, நீங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, அதை கர்த்தர் நடத்துவார். பரலோக ராஜ்யம் உங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவனுடைய தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்து உங்களுக்கு வேண்டிய வேலை செய்வாங்க. பட்டு நீங்கள் அவருக்கு விட்டு கொடுக்கல, நீங்கள் உங்கள் சுயத்தில் இந்த மாம்சத்தில் இருந்தீங்கன்னா ஆவியானவர் அசைய மாட்டார். அவருடைய தன்மையை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கூட முடிஞ்சால் போடுறேன். சரியா, அவர் எப்படிலாம் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாருங்கிறத பற்றி. அப்போது நம்ம நிச்சயமாக ஃப்ரீ பண்ணணும். அவர் பேச வரும்போது நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும். அப்போ அதுக்கேற்ற வேலையில், ஒருவேளை வேலைக்கு போகிறவங்கன்னா அதுக்கேற்ற வேலையில் தான் நம்ம இருக்கணும். ஓகே, ஏன்னா பரலோக ராஜ்யம் உங்களை அங்கீகரித்து அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த முத்திரையை போட்டாச்சு. அப்போ நீங்கள் இந்த உலகத்தாரால் பரலோகத்துக்கு தான் சொந்தமானவங்க, அவருக்கு தான் வேலை செய்யணும். அவர் தான் நீங்கள் துதிச்சாலும் ஜெபிச்சாலும் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள் வசனம் சொல்லுது இல்லையா, அப்போ அதன்படி தான் செய்யணும். ஓகே, ஒன்ஸ் இப்போது நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து ஒரு வாரமாக என்ன சொல்கிறது வைராக்கியமாக ஃபாஸ்டிங் இருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, யாருங்க இப்படிலாம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? நான் வாஞ்சியாக ஒரு மாதம் வந்து முழங்காலில் வந்து 3 மணி நேரம் டெய்லி நின்று பெற்றுக்கிட்டேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பரலோகம் உங்களை முன் குறிச்சது. ஓகேவா, அவர் கொடுத்துருக்கார். அதில் அவர் உங்களை நிரப்பியிருக்கார். அவர் உங்களில் வெளிப்படுறதுலாம் நிறைய விதம் இருக்குது. ஓகே, உங்கள் 1% தான் வெளிப்படுவாராக இருக்கும். அதை நம்ம பரிசுத்த ஆவி பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம். இல்லை, முழுக்க 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 நம்ம சாகணும், அவர் ஜீவிக்கணும். ஓகேவா, பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா இப்போ பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்று தான். ஓகே, தேவன் ஒருவரே இல்லையா. அப்போது அவருக்கு நம்ம 100% விட்டு கொடுக்காதான் அவர் பெருகணும், நம்ம செருகணும் இல்லையா. அவருக்கு விட்டு கொடுத்தா தான் நம்ம அவருடைய மகிமையை காண முடியும். நம்மளை அவர் வந்து மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம கண்டிப்பாக அவர் பேச வரும்போது நம்ம அந்த உணர்வு ஆவியாக பெற்றுக்கொண்டால் தான், இப்போ நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம் டியூட்டிக்கு, அந்த உணர்வு ஆவி இருந்தால் தான் அவர் ஏதோ பேச வராருங்கிறது புரியும். ஓகே, அப்போ உடனே என்ன பண்ணணும், வண்டி ஓரம் கட்டிட்டு அது தானே அந்த உணர்வு ஆவி பெற்றிருந்தாரே அவர் பேச வராருங்கிற நம்மளை அறியாமலே உள்ளுக்குள்ள ஆவி வந்து அந்நிய பாஷையில் துதிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா, என்னன்னே தெரியாது. பார்த்தா அடுத்த 2 நிமிஷத்தில் ஏதாவது சத்தம் கேட்கும், ஆக்சிடென்ட் நடக்கும், சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்து சேதமாயிருப்பாங்க, நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஓகே, ஏன் அதுதான் அந்த உணர்வு நாவியை பெற்றுக்கொள்ளணும்னா, இது வந்து ஒருத்தர் சொன்ன சாட்சி டக்குன்னு இந்த நேரத்தில் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். ஓகே, அபிஷேகம் வந்து உங்கள் அபிஷேகம் மீன்ஸ் இப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களை அப்படியே தாங்கிட்டு இருக்கு. அது நீங்கள் உணர்வு நாவி பெற்றுக்கொண்டால் தான், அதை அவருக்கு அனுமதிச்சாதான் நீங்கள் அதை உணர முடியும். அந்த டைமில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஏறெடுக்க முடியும். நீங்கள் விட்டு கொடுக்கணும். இல்லை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சிக்னலை பார்த்துட்டு அப்படி இப்படின்ட்டு அந்த ஆஃபீஸ் போனால் ஐயோ அந்த முதலாளி திட்டுவார், இந்த வேலை முடிக்கணும், அதையே குறித்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தொடுதல் உங்களுக்கு இருக்காது. அந்நிய பாஷை அந்த நேரத்தில் வராது. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஒருவேளை சிச்சுவேஷன் சொல்கிறேன். ஓகே, ஏன் ஆக்சிடெண்ட்டை இந்த இடத்துல சொன்னேன்னா, அதையும் விட மோசமான காலத்தில் நம்ம இருக்கோம். ஓகே, வரப்போகிறது ரொம்ப மோசமான நிலை. ஓகே, மனுஷங்க எல்லாருமே அழிவுக்கு தள்ளப்பட போகிறாங்க. அதை குறித்து நீங்கள் ஆயத்தப்படணுங்கிறதுக்கு வேண்டி தான் இப்போது இந்த ஒரு மாதமாக வந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டைம் கொடுத்தா தான் அவர் பேச முடியும். சரியா, அது அவருக்கு குறித்த நேரத்தில் தான் வருவார். அவர் வந்து நான் கூடும்போது வரணும்னா நம்மளோட வேலைக்காரங்க இல்லையா, அவருக்கு நம்ம வேலை செய்கிற அடிமையாக இருக்கும். ஓகே, அவர் அடிமையாக நம்மளை வச்சுருக்காம அவர் தம்முடைய புத்திரராக எண்ணி நம்மளை நடத்துகிறார் இல்லையா. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவருக்கு நேரம் கொடுத்தா தான், ஆஃபீஸ் டைம்லேயாவே இருக்கட்டும், டக்குன்னு ஆவியானவர் உங்களை ஏறெடுத்தாருன்னா ஏதோ பேச விரும்புகிறார், ஜெபிக்க சொல்கிறார், துதிக்க சொல்கிறார், டக்குன்னு யாருக்காவது ஃபோன் பண்ணி வந்து பேச சொல்கிறார், ஏதோ ஒரு விஷயம் உணர்த்த சொல்கிறாருன்னா உடனே செய்யுங்க. அதை செய்ய நீங்கள் ரெடியாக இருந்தால் தான் உங்களை பரலோகம் எடுத்து பயன்படுத்த முடியும். இல்லைனா நீங்கள் 40 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருப்பீங்க. நல்லா ஜெபிப்பீங்க, துதிப்பீங்க, போகிற சர்ச்சில் ஜெபக்குடிகளை வந்து ஆவியானவர் ஏறெடுப்பார், அந்நிய பாஷையில் பேசுவீங்க, தீர்க்க தரிசனம் சொல்வீங்க, நீங்கள் ஜெபிப்பீங்க, பிசாசோட எல்லாம் போவோம். ஆனால் பரலோகம் உங்களை யூஸ் பண்ண முடியாது. இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அவருக்கு டைம் கொடுக்கல. சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவையானது ஒன்று தான். ஓகே, தேவன் மாத்திரம்தான் வேணும். அவருக்கு எந்த அளவு நம்ம தேவனுக்குள்ளே அவருடைய அன்புக்குள்ளே வராமல் இது எல்லாத்தையும் நீங்கள் தானாக விடுவீங்க. அந்த அன்பில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அன்புனா என்னன்னு சொல்லி வாசிங்க அதிகமாக. ஓகே, ஒவ்வொரு வசனத்துலையும் அவருடைய தேவ அன்பு நிறைஞ்சு. தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா இந்த 4 விஷயம்: அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஃபஸ்ட்டு கீழ்ப்படியணும், 2வது பரிசுத்தமாக இருக்கணும், 3வது உணர்வின் ஆவியை பெற்றிருக்கணும், 4வது வந்து கண்டிப்பாக நீங்கள் டைம் கொடுக்கணும். நீங்கள் டைமை விட்டு கொடுக்கணும். ஓகே, அதாவது விட்டு கொடுக்குறதுல 3 வகையாக பிரிக்கலாம். நீங்கள் டைமை விட்டு கொடுத்து இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ உங்கள் அலுவலில் அவர் ஏதோ இடைப்படுறது புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வின் ஆவி பெற்றிருந்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டா ஓகே, அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்க இல்லையா. அது அந்த அனுபவம் வர 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 என்ன ஆகும், அவர் கூட சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருவீங்க.
ஹல்லேலூயா. இப்போ நோவா சஞ்சரிச்சாருன்னு வசனம் இருக்கு. யோனோக்கு சஞ்சரிச்சாருன்னு வசனம் இருக்கு இல்லையா? அந்த சஞ்சரிக்கும் போது நீங்க ஒருவேளை ஒர்க்கிங் விமனாவோ இல்ல மென்னாவோ இருந்தீங்கன்னா, நீங்க இல்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஓகே மெச்சூர்டான பிள்ளைங்க, ஓகே நீங்க ஸ்கூல்ல லெசன் நடத்திட்டு இருப்பீங்க. உங்க காது கேட்கும். ஆனா உங்க ஆவி என்ன, உங்க ஆவி உங்க ஆத்மா ஆவியோட வந்து பழிஞ்சிட்டு வந்து அவர் சொல்றதை வந்து கவனமா கவனிச்சுட்டு இருக்கும். இது காதுல கேட்கும், ஓகேயா, உள்ள போகாது. ஆனா நீங்க எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது நீங்க கேட்டதை ஆவியானவர் ஞாபகப்படுத்த நீங்க எழுதுவீங்க, ஓகேவா? அதே மாதிரி இப்போ அந்த டைமை நீங்க தேவனோட சஞ்சரிச்சுட்டு இருக்கும்போது கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க எழுப்பி வந்து பதில் சொல்லுவீங்க, ஓகேவா? யாராச்சும் பக்கத்தில் இருக்கவங்க எழுப்பி எப்படி அந்த ஒரு இது வந்து நீங்கள் எழுப்பி பதில் சொல்ல ஆரம்பிங்க. அவர் உள்ளே இருந்து உங்களுக்கு வந்து வார்த்தையை கொடுத்துட்டு இருப்பார், நீங்கள் சொல்லுவீங்க, ஓகே. அதை குறித்து கவலைப்படாங்க. இல்லை அந்த டைம் ஐயோ கவனிக்கலைங்கிற பயம் வந்து அதை மாம்சம் மேற்கொண்டாலுமே அடி வாங்கினீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சரீரம் தானே வலிக்குது, ஒன்றுமே இல்லையே, இதுதான் மண்ணுக்கு போக போகுது, இந்த சரீரம் தான் வந்து மண்ணு கடியில் போஞ்சு மக்கி போக போகுது, அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் இடம் கொடுக்க வேண்டிய தேவனுக்கு மாத்திரம், ஓகே. அப்படி கொடுக்க பழக உங்கள் ஃபோக்கஸ் அப்படியே டோட்டலாக பரலோக ராஜ்யத்துக்கு திரும்பிடும். நீங்கள் பார்க்குறது எல்லாம் அந்த ராஜ்யத்துக்குரியவைகளை பார்ப்பீங்க. எலிசா போல, ஓகேயா? எலிசா கூட இருந்த வேலைக்காரனுடைய பார்வை மாதிரி இல்லை, எலிசா போல உங்களால் பார்க்க முடியும், ஓகே. எல்லாம் அதான் அந்த விசுவாசத்தில் நீங்கள் உங்கள் நேக்கட் ஐஸில் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.